நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நலமா நீங்க நலமா நிகழ்ச்சியும் அது மட்டுமல்லாமல் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியும் இந்த 10 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக இணைந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இதில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய பாசமிகு அருட்தந்தை அவர்கள், டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதனால் இவர்கள் வழியாக அயல்நாட்டில் வாழக்கூடிய பல தமிழ் நெஞ்சங்களை சந்தித்து உறவாடி கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு சிலரை சந்திக்க போகிறோம். சந்திக்கலாமா? வாங்க. ஊடக வழி இல்லம் நோக்கி பரமா வாங்க. வணக்கம் 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 வணக்கம். நலமா நீங்க நலமா? நலம். நீங்கள் அனைவரும் நலமா? நலமா இருக்கிறோம். சுகமா இருக்கும், நல்லா சுகமா இருக்கும். பக்கத்துல யாரும் உங்க மகளை உட்கார வச்சிருக்கீங்களா? நம்முடைய மூத்த மகளாவதான். அவங்க 4வது. வணக்கம் வணக்கம். அவங்க வந்து இளமையாகிட்டே போறாங்க வர வர. அவ்வளவும் நம்மள கவனிப்பு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஓகே, என்னுடைய பேர் பிளேந்திரன் அருளானந்த வின்சன். வின்சன் கூப்பிட்டு கொள்வாங்க. நான் ஸ்ரீஸ்லாந்து பேர்ன் மாநகரத்தை வசிக்கிறேன். இப்ப தற்சமயம் நான் அந்த பெத்தலயம் இந்த இடத்துல வாழ்றேன். ஐரோப்பாவுடைய மாதா தொலைக்காட்சியுடைய பொறுப்பா வேலை செய்யிட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லா பேரும் சொல்லுங்க. வீட்டுல இருக்கிற நம்மளோட மூத்த மகனுக்கு மரிய அனோஜ், நம்மட மகளுக்கு மரிய அஞ்சலினா. பக்கத்துல இருக்கிறாங்க அவங்க. நீங்க சொல்லுங்க உங்க பேரு. வணக்கம் பாதர். என் பேர் மேரி சந்திரவதனா. நான் வந்து சுவிஸ்ல காலமா வாழ்றோம் இங்க. என்னுடைய கணவர் வந்து மாதா தொலைக்காட்சியில வேலை செய்து கொண்டிருக்கிறதால அவருக்கு உதவியா நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். உதவியும் செய்வோம். மாதா தொலைக்காட்சியை இன்றைய பாக்குற நாங்கள் முக்கியமா நான் செவமாலையும் பூசையும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பார்த்து கொள்வேன். மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன தோணும் உங்களுக்கு? மாதா தொலைக்காட்சி என்ற உடனே எங்களோட மனசுல தோன்றுது, பாவிகள் மனம் திரும்புகிறார்கள். மாதா தொலைக்காட்சி மூலமாக என்னையும் சேர்த்துதான் சொல்றோம், பாவிகள் மனம் திரும்புகிறார்கள். அதுதான் மாதா தொலைக்காட்சியுடைய மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி மிகவும் வெற்றிகரமா இந்த கடந்த 10 ஆண்டுகளாக செய்திருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எந்தெந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது இதெல்லாம் மனமாற்றத்துக்குரிய நிகழ்ச்சி, மக்கள் மனம் திரும்புவதற்கு தூண்டுதல் தரக்கூடிய நிகழ்ச்சி நீங்க சொல்லலாம்? குறிப்பா நாங்க சொல்லுவோமா இருந்தால் எடுத்து வாசி, அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அத்துடன் எல்லாத்தையும் விட முக்கியமான நிகழ்ச்சி நற்கருணை வழிபாடு. குறிப்பாக இந்த ஐரோப்பா நாடு வழிய எங்கேயுமே நற்கருணை வழிபாடு பெருசாக நடப்பதில்லை. ஆகவே இந்த நற்கருணையை எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக நற்கருணை வழிபாடை எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கின்றது. ஏன்னா இங்க திருப்பலிகளுக்கு முதலோ இதோ நாங்கள் பெரிய அளவில் செய்வதில்லை. வருடத்துக்கு ஒரு முறைதான் நன்றி வழிபாடு நேரங்கள்ல இந்த நற்கருணை வழிபாடு செய்யறோம். ஆனா இப்பொழுது தினம்தோறும் நற்கருணை வழிபாடு இருக்கிறபடியா நிறைய பிள்ளைகள் எங்களோட நேரத்துக்கு அது கரெக்டா வருது. அங்க நீங்க ஒளிபரப்புற 11 மணி நேரத்துக்கு எங்களுக்கு கரெக்டா வருது. அப்ப அந்த டைமுக்கு நாங்க என்ன பண்றோம், அந்த குடும்பமா சேர்ந்த நற்கருணை வழிபாடையும் நற்கருணை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு பிள்ளைகள் பாடசாலை செல்வதற்கு ஒரு பெரும் உதவியா இருக்கின்றது. சிறப்பு. அந்த ஒரு மெயினான ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடலாம். அடுத்தது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எடுத்து வாசி, அது மிகவும் ஒரு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனா எங்களுக்கு ஒரு கவலை இருக்குது என்றால், மாதா தொலைக்காட்சியில் பணி செய்யும் அனைத்து குருக்களும்
எங்க சினிமாவுக்கு பாடகராக போயிருக்கீங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு சிறப்பா இருக்கின்றது உங்களுடைய பாடல்கள். எல்லாம் சரியான இசையமைப்பாளர்கள் பார்க்கையிலே நினைக்கின்றேன். நிறைய உங்களை கொண்டு போயிடுவாள் என்று ஒரு ஐயம் இருக்கு. அண்ணா பயங்கரம், நல்ல பகடி விடுறீங்க. அவ்வளவு மிகவும் அந்த என்ன சொல்றது பின் பேக்ரவுண்ட் செட்டப்ல இருந்து மிகவும் அழகான பெரிய பெரிய டிவிகளை மாதாள தொலைக்காட்சி முந்திட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க செட் போடுறாங்க, நீங்க பெருசா செட் இல்லாமலே மக்களை கவர்றீங்க. அதுதான் மிகவும் வரவேற்கிறதுக்காக இருக்கிறது. ஆனா இப்ப கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 2023 எல்லாம் மக்கள் ஐரோப்பாவில் குறிப்பாக சுவிஸில் மாதா தொலைக்காட்சி பார்ப்பது கூடிட்டு. ஏனென்றால் எங்களுக்கு அவர்களுக்கு போன் அடிக்கிறதிலும் அவர்கள் சில பங்களிப்பில் இருந்து எங்களுக்கு தெரிகின்றது மக்கள் தொகை கூடிட்டு அவரவரை அடிச்சு கேட்கிறார்கள், மாதா தொலைக்காட்சிக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யறது, என்ன செய்யலாங்க. அப்ப நாங்கள் எங்களுடைய அக்கௌண்டை கொடுத்து மக்கள் அதுக்கான பங்களிப்பை நிறைய செய்கிறார்கள். ஆனால் அதுல இன்னொரு உண்மையான ஒரு விஷயம் என்னென்றால், ஒரு பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றார். ஆனா அவர் ஆறுண்டு எங்களுக்கு இதுவரையில தெரியாம இருக்கின்றது. ஆனா அவர் பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றார். அதுவும் எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கின்றது. தொடர்ந்து இந்த பணியை செய்வதற்கு மாதாட துணையோட எங்களுக்கு உற்சாகமா இருக்கின்றது இன்னமும் செய்வதற்கு. வின்சென்ட் அண்ணனை பற்றி நம்ம ரெண்டு விடயங்கள் நம்ம சொல்ல ஆகணும். அவரும் அவருடைய துணைவியார், அவருடைய 2 பிள்ளைங்கள் அனோஜும் சின்னவளும். குறிப்பாக மாதா தொலைக்காட்சி நம்ம ஆரம்பித்த பிறகு 2014 அதை அவர் அங்கே பார்த்து அதை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து 2015 முதலாக இந்தியாவுக்கு வெளியில் மாதா தொலைக்காட்சியுடைய அறிமுக விழா என்று சொல்லி சுவிஸ் நாட்டில் ஏறக்குறைய ஒரு 6-7 மணி நேரம் நிகழ்ச்சி அங்கே நடத்தி அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம மாதத்தில் ஒளிபரப்பு செய்திருக்கிறோம். அதை முதலாக அவருடைய துணைவியார், பிள்ளைகள் மற்றும் அங்கே இருக்கின்ற நண்பர்கள், பேர்னில் இருக்கக்கூடிய நமது தமிழ் ஈழ கத்தோலிக்க நம்ம சாமினி அக்கா அவங்க குடும்பத்தார் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய உறவுகள், வின்சென்ட் அண்ணன் அவங்க துணைவியாருடைய தம்பி, அவங்க குடும்பத்தார், இவங்களாம் நிறைய பேர் அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாதா தொலைக்காட்சியினுடைய இந்த சிற்றாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபாத்திமா அன்னை சிறுவம், வின்சென்ட் அண்ணே அங்கே ஃபாத்திமாவுக்கு போயிருக்கும் போது அதை அங்கே வாங்கி அங்கே அப்பொழுது மன்னார் ஆயர் அங்கே வந்திருந்தவரை அதை ஆசீர்வதிக்க சொல்லி அங்கேருந்து அதை நமக்கு இங்கே அனுப்பி வச்சார். அது மிக சிறப்பான ஒரு காரியம். இப்பொழுது நம்ம ஃபாதர் மரியா நாங்கள் ஃப்ரான்ஸில் படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம அவருக்கு அங்கே எம்இபி ஃபாதர்ஸ் மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சுவிஸில் இருக்கிற மக்களுடைய அந்த வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை வைத்து தான் அவருடைய இந்த புத்தகம் வாங்குகிற செலவு, அப்புறம் அவருடைய இன்டர்ன்ஷிப்புக்கு அவர் செய்த அந்த ஃபில்முடைய இதெல்லாம் அந்த மக்களுடைய பங்களிப்பில் இருந்து தான் நம்ம அவருக்கு உதவி செஞ்சுருக்கோம். ஸோ இது மாதிரி இந்த குடும்பம் தொடக்கத்திலிருந்தே ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பம் தான். அவர் சுவிஸில் பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்பட்டவர். இடையில அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்க ரொம்ப மெலிஞ்சு போய் அவங்க இவ்வளோ கொஞ்சம் வடிவாக இன்னும் வண்ணமாக இருப்பாங்க. இப்போ ரொம்ப அவருக்கு சேவை செய்தே அவங்க மெலிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ரொம்ப சாதாரண, ரொம்ப சிம்பிள். அவங்க ரொம்ப 2 பேருமே ரொம்ப ரொம்ப எளிய எண்ணம் கொண்டவர்கள். எதையும் நமக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னா எந்த இதுவுமே கிடையாது. எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், இதை வளர்க்கணும், அப்படியெல்லாம் எண்ணம் கொண்டவர்கள் தான் அவங்க 2 பேருமே, பிள்ளைங்களும் சரி. அதனால் இது எல்லாருக்கும் இன்றைக்கி நான் அதை சொல்வதில் நான் உண்மையிலே அது ஒரு சாட்சிய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை. சில சமயத்தில் நம்ம தான் வின்சென்ட் அண்ணே போதும் பொறுமை வேண்டாம், நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள் வீட்டை பாருங்கள், மனைவியை பாருங்கள், பிள்ளைங்களை பாருங்கள், இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம தான் அவர் நம்ம கொஞ்சம் அமைதிப்படுத்த வேண்டியிருக்கும். மற்றபடி ரொம்ப ஆர்வ மிக்கவர், மாதா தொலைக்காட்சிக்க காரியங்கள் செய்யணும் ரொம்ப ஆர்வப்பட்டவர் வின்சென்ட். ஆமாம், உண்மைதான். இந்த விஷயங்கள் மக்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்கள பற்றி சொல்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு பெருமை. ஏன்னா இவ்வளோ பெரிய மாதா தொலைக்காட்சி அப்படின்னாலே அதற்காக நிற்கணும், உடன் இருக்கணும், அப்படின்னு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமிக்க ஒரு சகோதரர் இருக்கிறார். அதனால தான் ஃபாதர் சொல்வார், இவர் மிகப்பெரிய தீவிரவாதி மாதா தொலைக்காட்சியினுடைய அப்படின்வாரு. அதனால இது ஒரு பாசிட்டிவ் வைப் உங்கள்கிட்ட அப்படியே அழகா இருக்கும். அது பார்க்குற மக்களுக்கு உங்கள் வழியா இன்னும் இன்ஸ்பிரேஷன் நிறைய கிடைக்கணும். அதுக்காக ஃபாதர் சொன்ன ஷேரிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
மாதா தொலைக்காட்சினால நீங்க எந்தெந்த விஷயத்துல வளர்ந்துருக்கிறீங்க, கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏனென்றால் மாதா தொலைக்காட்சி இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு பேருதவியாக இருந்தது. திருப்பலிகள் இல்லை, வழிபாடுகள் இல்லை, ஆலயங்களுக்கு செல்ல முடியாது. அந்த நேரங்களில் எங்களை அந்த ஆன்மீகத்தில் சோர்வடையாமல் மீண்டும் எங்களை அதே நோக்கத்தில் இப்போ மாதா தொலைக்காட்சி மூலமாக திருப்பலிகள் பார்ப்பதால் நாங்கள் நிறைவடைந்து கொண்டோம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறும் திருப்பலிகள் நாங்கள் ஆலயங்களுக்கு செல்ல முடியாட்டி கூட மாதா தொலைக்காட்சியில் பார்த்தது எங்களுக்கு ஒரு மன திருப்தி. தேவ நற்கரன் எடுக்க இல்லை என்ற ஒரு கவலையுடைய மற்றும்படி எங்களுக்கு ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கும். ரைட், நாங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு போய் திருப்படி பார்த்துருக்கிறோம் என்ற ஒரு மன நிறைவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது நிறைய மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்ப எனக்கு தெரியவே ஸ்ரீசிலாந்தில் ஒரு அளவுக்கு வயது முதிர்ந்தவர்கள் தினமும் அது இந்துக்கள் ரெண்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் ரெண்டும் மத சார்பற்று மாதா தொலைக்காட்சியை நீண்ட நெடுநேரமாக பார்க்கிறார்கள். தேவையில்லாத செய்திகளை பார்த்து வாழ்க்கையையும் குடும்பத்தையும் கெடுத்துக் கொள்ளாமல் மாதா தொலைக்காட்சி அவர்களுக்கு ஒரு ஆன்மீகத்திலையும் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்துறதுக்கும் ஒரு பேருதவியாக இருக்கின்றது. அதை நான் இங்க பதிவு சொல்ல கூட விரும்புகிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இடையாட்சி. முடிந்தளவு உங்கள் இல்லங்களுக்கு இதை எடுத்து செல்லுங்கள். கட்டாயம் நீங்கள் எடுத்து செல்வீர்கள் என்று தெரியும். வருடம் மாதா தொலைக்காட்சியுடைய பார்வையாளர்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆகவே மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் எடுத்து செல்வது மட்டுமில்லாமல் எங்களுக்கு முடிந்த ஒரு சிறிய காணிக்கையை அந்த தொலைக்காட்சிக்கு செலுத்தி நாங்கள் அதை தாங்குவது எமது கடமை என்று நினைத்து அதை செய்யுமாறு நான் பணிவன்புடன் உலகம் பூரா வாழும் எங்களுடைய மக்களை, குறிப்பாக ஈழத்தமிழர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி. பாடுறீங்களா? ஒரு மாதா பாடல் பாடுறீங்களா? 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க. அம்மா என்று அழைத்தார், கொஞ்சம் அதிகம் என்று வருவாய், அபயம் என்று சொன்னாய், அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து எம்மை காத்து கொள்வாய். அம்மா என்று அழைத்தார், குழந்தாய் என்று வருவார், அபயம் என்று சொன்னார், அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து எம்மை காத்து கொள்வாய். வேடிக்கையுலகம் பின்னால் நான் சென்றேன், வேண்டியதெல்லாம் தரும் என்று நான் கொண்டேன். மீளா துன்பம் நான் அடைந்தேன், என் நிலை நான் மறந்தேன். அம்மா உன்னை அழைத்தேன், அம்மா என்று அழைத்தாள், குழந்தாய் என்று வருவாய். மிக சிறப்பு. வதனக்கா ஒண்ணுமே பேசவே இல்லை, ரொம்ப அமைதியாவே இருக்கிறாங்க பக்கத்துல. நீங்க 2 வார்த்தை கதைங்க மாதா தொலைக்காட்சி. வாழ்த்துக்கள் மாதா டிவிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அதனால தொடர்ந்து உங்களுடைய சுகத்துக்காகவும் அண்ணனுடைய சுகத்துக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். குறிப்பாக அனோஜுக்காகவும் பாப்பாக்காகவும் எங்களுடைய ஜெபங்கள் ஆசீர். நீங்கள் எப்பொழுதுமே நல்லா இருக்கணும். மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாருடைய ஜெபங்களும் ஆசீர் என்னாலும் உங்களுக்கு உண்டு. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களுக்கு நிறைய ஆசீர்வதிப்பார். நன்றி 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 நன்றி. மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி. இறை இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. அதாவது உண்மையிலே இவரை பார்க்கும் பொழுது அப்படியே என்ன சொல்றது தெரியல, அந்த அளவுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல் மனிதர். அதாவது வெளிநாடுகளில் வாழ்கிறது வந்து அவ்வளோ எளிதான ஒரு காரியம் இல்லை. ஏன்னா வெளிநாடுகளில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழன் யாராக இருந்தாலும் சரி, அந்த நாட்டை சாராதவர்கள் அவங்க குடும்பத்தை அவங்க பார்க்கணும்,
அவங்களை நம்பி ஊரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்களை வந்து நிறைய காரியங்கள் இருக்குது. இவர் வந்து ஒரு சாதாரண முடி திருத்துகின்ற தொழிலாளி தான். அவர் வந்து முடி திருத்துகின்ற தொழிலாளி. இப்போ அந்த வேலையை கூட அவர் சரியான அரசாங்கத்துடைய உதவியில் தான் அவர் வாழ்க்கை ஓடிட்டுருக்குது, அவருடைய கால் முறிவுக்கு பிறகு. ஆனால் அப்படி இருந்தும் ஏதாவது நாம் செய்யணும், எல்லாரையும் உற்சாகப்படுத்தணுன்றது வந்து ரொம்ப அதில் எந்த விதத்துலையும் வந்து பின்வாங்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அதனால் கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லலாம். ஆமாம், அது ஒரு வரம் மாதா தொலைக்காட்சிக்கு. அடுத்த அன்பரை கூப்பிட்டுலாம் ஃபாதர். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். அம்மா வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்ல நலமா இருக்கிறோம். நலம். இது 10ஆம் ஆண்டு நிகழ்ச்சின்றதுனால எல்லாரும் நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் உங்களை சந்திக்கிறதுக்கு. அதனால உங்களுடைய பார்வை மாதா தொலைக்காட்சியை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க, அதை பற்றி அனுபவங்களை நீங்க பகிர்ந்துக்கணும்னு ஆசை. அதுக்கு முன்னாடி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க எல்லாருக்கும், மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு. நான் என்ன சொல்ல, என்னுடைய பெயர் வந்து ஜோசபின். ரைட்டா? நான் வந்து இருக்கிறது வந்து பிரான்ஸ்ல இருக்கிறேன். நான் வந்து ஃபாதர் ஹில்லரியோட அக்கா, அப்படி சொன்னா தான் தெரியும். ஃபாதர் ஹில்லரியோட அக்கா. மற்றபடிக்கு வேற என்ன, ஒரு என்ன ரிட்டையர்ட் பர்சன், ரிட்டையர்டுல இருக்கிறேன். அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் இல்லை சொல்றேன். வந்து ஆக்சுவலா அவங்க லண்டன்ல தான் அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய மகள், அம்மா எல்லாம் லண்டன்ல இருக்கிறாங்க. இப்போ தற்சமயத்துக்கு அவருடைய கணவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக பிரான்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. தொடக்க காலத்துல அவங்க ஃபர்ஸ்ட் பிரான்ஸ்ல தான் வந்து நெவர்ல வந்து குடியிருந்தாங்க. பிறகு அவங்க லண்டன் போயிட்டாங்க. அவருடைய சகோதரர்கள் 2 பேர் வந்து 3 பேர் லண்டன்ல இருக்கிறாங்க. ஒரு சகோதரி லண்டன்ல இருக்கிறாங்க. இங்கே ஃபார் ஹில்லரி வந்து மகன் 2 பேர் வந்து இப்போ பிரான்ஸ்ல இருக்காங்க. அவருடைய சகோதரி, இன்னொரு சகோதரர் ஃபார் ஹில்லரி வந்து லூர்ஸ் டைசிஸ்ல ஃபாதரா இருக்கிறாரு. மாதா தொலைக்காட்சிக்கு தொடக்க காலத்துல இருந்து இந்த குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருமே வந்து எப்பொழுதுமே ரொம்ப துணையா இருந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ மாதா தொலைக்காட்சி வந்து 10 வருஷம் 10வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்குதுக்கா. நீங்கள் பார்க்கின்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த மாதா தொலைக்காட்சி குறித்து நீங்கள் அனுபவித்த அனுபவங்களை குறித்து 2 வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா. மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே ஏதாவது ஒண்ணு தோணும்ல, உங்களுக்கு என்ன தோணும்? நிச்சயமா இருக்குது. என்னண்டா, நாங்க விசுவாசம் இருந்ததுதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மாதா தொலைக்காட்சியை பார்த்த பிறகுதான் அந்த விசுவாசத்தை வாழ்வாக்கி நிற்கிறோம். அதுல சொல்ல வேணும். அதுல முக்கியமா வந்து 2016ஆம் ஆண்டு இந்த என்ன சொல்றாங்க, இறையிறக்க ஆண்டா வந்தது இல்லையா? அந்த ஆண்டில வந்து நீங்க வந்து ஃபாதர் அதிரூபனோட ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்த, நீங்க ஒரு என்ன சொல்ற பேச்சு, அந்த மக்களோட தொடர்பில பாவ மன்னிப்பை பற்றி ஒரு இது நடந்ததை பார்த்தேன் நான், ஒரு ப்ரோக்ராம். அது வந்து என்னுடைய மனதை பயங்கரமா டச் பண்ணின ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அதுக்கு ஃபாதர் டேவிட்டோட எனக்கு ஒரு அனுசரணை கிடைச்சது. அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு நான் உண்மையாவே மன்னிப்பேன்டா என்னன்றதை புரிஞ்சு கொண்டேன்னா, மன்னிக்கணும். இந்த மன்னிப்புல வர்ற சந்தோஷம், அந்த மன்னிப்புல வர்ற பயனை கடவுளோட முழுக்க அனுபவிச்சது நான். அதுக்காக உங்களுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உண்மையாவே நான் கடவுளோட அப்படியே திரும்பி கன்வெர்ட் பண்ணப்பட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்படியே கடவுள் தானன்ற ஒரு நிலைக்கு வர பண்ணினது மாதா டிவி. அதை நான் சொல்லித்தான் ஆகணும் கட்டாயம். அது என் மனதுக்குள்ள நெடுக இருக்கிற ஒரு விஷயம். மற்றது சொல்ல போனா எனக்கு பிடிச்ச இன்னொரு பெரிய ஒரு பிடிச்ச விஷயம் வந்து உங்களோட இதுகள்ல நற்கரண ஆராதனை, பூசை, அதுகளை விடுங்க, அதுகள் பழமையா வர்ற சாமங்கள். மற்றது இது எனக்கு பிடிக்கிறது, நிறைய விஷயங்கள் பிடிக்கும். அதுல மாதாட்சியில பிடிக்காதுன்ட்டு ஒன்றும் இல்லை, சொல்ல முடியாது குறை. இன்னும் ஒரு விஷயம் என்ன டச் பண்ணின விஷயம் என்று சொன்னீங்கன்னா,
வண்ணங்களில் இயேசுவின் எண்ணங்கள் என்று அந்த பெயிண்டிங்கில் ஃபாதர் சகாயம் செய்தது எனக்கு மட்டுமில்லை, நான் ஹில்லரிக்கும் பிடிச்சிருந்த ஒரு விஷயம். நாங்கள் அடிக்கடி கதைப்போம் என்னென்னா, கடவுள் இப்படியும் கொடுக்கலாமா கொடைகளை என்று. கொடைகள் அப்படி அபரிவிதமாக கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம், அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்ப கடவுளை பார்த்தீங்கன்னா அவரே எங்களுக்கு திருப்பி தந்திருக்கிறார். நாங்கள் ஒரு மரக்கல்வி செய்யறதுக்கு அவரை வச்சுக்கொண்டே நாங்க இப்ப மரக்கல்வி ஒன்று செய்து கொண்டிருக்கோம். என்னடா கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் எல்லாம் சும்மா விவசாயம் இருக்குதால் தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு 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 சின்ன ஒரு மன வருத்தம் வந்தது. அப்ப ஃபாதர் ஹில்லரி தமிழ் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு மரக்கல்வி செய்வோம் என்று. சரி என்று ஓகே என்று. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் பிள்ளைகளை லண்டனிலையும் பிரான்ஸில் எல்லாரையும் சேர்த்து அந்த இதை இப்ப நடத்தி கொண்டு வரும். நேற்று தான் எங்களுக்கு 3வது வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் தொடங்குது அந்த மறைக்கல்வி. அதை தொடர்ந்து செய்யறதுக்கு கடவுளை எனக்கு ஒரு சக்தியை தந்திருக்கிறாண்டா. அதுக்கும் மாதா டிவி வழியாத்தான் அது வந்தேன்னு சொல்லுவேன் இல்லையா? ஆனபடியா உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆனபடியா மாதா டிவியை கேட்டீங்கன்னா எங்களுக்கு அது என்ன சொல்ற, எங்களுக்கு ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். சரியா? போதுமா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதுதான் இல்ல உண்மை. ஏன்னா அது விசுவாசத்துல எவ்வளவுத்துக்கு நாங்க ஊன்றேலுமோ அவ்வளவுத்துக்கு ஊன்றி நிக்கிறதுக்கு மாதா டிவி தான் காரணம். அந்த அது மட்டுமில்ல எங்களோட தமிழ் வளர்ச்சியும் கூட, அதையும் சொல்லித்தான் ஆகணும். இந்த தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு கொண்டு போன ஒரு டைம். ஏன்னா நாங்களும் இப்போ ஒரு 38 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. பூசைகள் எல்லாம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரெஞ்சிலேயோ இங்கிலீஷ்லாம் போய்கொண்டிருந்தது. ஆனா தமிழில பூசையை பார்த்து உணர்ந்து அதை செய்யறதுக்கெல்லாம் அது மறக்க இயலாது. அதுலயும் ஸ்பெஷலி கொரோனா டைம் மாதா டிவியே தான், அதுதான் லைஃப் அப்படிதான் சொல்லலாம். இதை விட நான் எதை சொல்ல உங்களுக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நேயர்களுக்கு சொல்றதா இருந்தா அதை பார்க்கறதோட நிக்காம அதை உள்ளுக்குள்ள உணர்ந்து அந்த வாழ்க்கையில நாங்க அதை வாழ்வாக்க வேணும். அதுதான் என்ன கேட்டீங்கன்னா அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு பூசையை பார்க்கறது, நற்கரணையை பார்க்கறது, செபத்தை சொல்றது அது முக்கியம் இல்லை. எங்களோட வாழ்வு எவ்வளவு தூரம் மாறி இருக்குன்றத கட்டாயமா எல்லாரும் உணர்ந்து அதன்படி வாழ தண்டிக்கும். சொல்றது லேசு, ஆனா செய்யறது கஷ்டம். இப்ப என்ன பேதுரு சொன்ன மாதிரி செயலி இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அதைத்தான் சொல்லுவான், வேற ஒன்றும் சொல்ல இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஸோ நோனாக்கா அவங்க குடும்பம் எல்லாருமே ஹிலரியனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா தேர் ஆல்வேஸ் வெரி ஜென்ரஸ். நான் நிறைய சொல்லுவேன் சில சமயத்தில். ஈவன் இப்போ ஃபாதர் நம்ம சகாயம் பெலிக் சகாயம் அவர் படிக்கிற சமயத்துலலாம் கூட ஹி ஹேட் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். அப்போ அவங்கள்ட்ட சொல்ல போகும்போது தே கேம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் ஹிம். அது மாதிரி நிறைய நம்ம யாருக்கா நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா உடனே அவங்களால முடிந்ததை உடனே அந்த மாதிரி செய்ய, அவங்க மட்டும் இல்லை அவங்க சகோதரர்கள் எல்லாரையுமே உடனே ஒன்று சேர்த்துருவாங்க அந்த விஷயத்தில். நான் ஃபஸ்ட்டு லண்டனுக்கு போகிறதுக்கு அவங்க தான் எல்மோ ஃபாதர்கிட்ட சொல்லி அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தேர் ஆல்வேஸ் இப்போ நமக்கு மட்டும் நிறைய ஃபார் நம்ம மற்ற ஃபாதர்ஸ்க்கும் மற்ற எல்லா விதமான காரியம் எல்லாருக்குமே தே ஆர் ஆல்வேஸ் வெரி ஓப்பன் அண்ட் வெரி சப்போர்ட்டிவ். அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷல். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி. உங்களோட இதில் பங்கு பெற்ற எனக்கு வச்சதுக்கு, அந்த கடவுளுக்கு என்ற விசுவாசத்தை சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக முதல் கடவுளுக்கு நன்றி. உங்களுக்கு தான் தேங்க்யூ. ஒரு பாட்டு பாடுங்க அம்மா, ஒரு பாட்டு பாடுங்க. அம்மா துயர் நிறை வாழ்க்கையெல்லாம் அமுதாய் நிறைந்ததுன் அருளாலே, மலை போல் எழும் மன கவலை எல்லாம் மறைந்தே போகும் உன் கருணையினால். அம்மா துயர் நிறை வாழ்க்கையெல்லாம் அமுதாய் நிறைந்ததுன் அருளாலே, காணூர் திருமண பந்தியிலே தேன் ரசம் பருகினர் உன் தயவால்,
காலத்தினிடை மனு குலம் சுமந்த கனி பாவம் தீர்ந்ததும் திருக்கனியால் அம்மா துயர் நிறை வாழ்க்கையெல்லாம் அமுதாய் நிறைந்ததும் அருளாலே. போதுமா? சூப்பர் அழகா இருந்துச்சு, வித்தியாசமான பாடலா அது இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாட்டு அதுதான். நல்லது. அந்த பிரான்சுக்கு வந்த புதுசுல அந்த பெர்னடேட் இருந்த இடத்துலதான் இருந்த நாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பெர்னடேட்டோட முன்னால சிலைக்கு முன்னால நின்று படிக்கிற பாட்டு நான் இது ஒன்றுதான் மனதுக்குள்ள அதே படிச்சு அதே சொல்லி கொண்டிருப்பேன் சுபமா. அது ஒரு நல்ல பாட்டு, அந்த எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு விஷயமா பாட்டு. சிறப்பு சிறப்பு. சோ நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. ஹிலரி ரொம்ப விசாரிச்சோம்னு சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் விசாரிச்சோம்னு சொல்லுங்க. அவர் இல்ல ரோமுக்கு போயிட்டாரு மீட்டிங்குக்கு, சாரி ரிட்ரீட்டுக்கு போயிட்டாரு. அவர் ரிட்ரீட்ல நிக்கிறாரு. எல்லாரையும் கேட்டோம்னு சொல்லுங்க, நல்லா விசாரிச்சோன்னு சொல்லுங்க. தாராளமா தாராளமா. நன்றி. தேங்க்யூமா, நன்றி, வேண்டிக்கங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஓகே ஓகே. ஸோ அவங்களுடைய பேச்சுல இருந்தும் எந்த அளவுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவத்திலையும் சரி அவங்க பேசும்போது தெரியுது. ஸோ வெரி குட் சப்போர்ட் டு மாதா டிவி, நாட் ஒன்லி டு மாதா டிவி. யாரெல்லாம் கேட்குறாங்களோ, யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் தந்துட்டு இருக்கிறாங்க. பட் சில பேர் வந்து மாதா டிவியில் அறிமுகமாகி மாதா டிவி வழியாகவும் பயன்பெற்றுட்டு இருக்கிறாங்க சொந்தமாக, அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரிய வந்திருக்கு. அது சிறப்பு தான், வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து ஒரு அன்பரை கூப்பிட விசாரிச்சிடலாம். ஃபாதர், ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க. வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நாங்கள் நன்றாக இருக்கிறோம் ஃபாதர். நீங்க எப்படி நலமா இருக்கிறீங்களா? நாங்க எல்லாம் நலமா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் எபிசோட், அதாவது வெளிநாடுகள்ல வாழக்கூடிய அன்பு தமிழர்களோடு ஒரு உரையாடல், ஒரு உறவாடல். அதுதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம், பேச வந்திருக்கிறோம். நன்றி ஃபாதர். அது எங்களுக்கு அளப்பெரிய இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி. உங்களோட மாதா டிவி குடும்பத்துக்கும் நன்றி ஃபாதர். எப்பொழுதும் சுய அறிமுகம், உங்களை அறிமுகம் செஞ்சுக்கங்க. எனது பேர் சிந்தியா. நான் ஸ்ரீலங்காவை தான் பிறப்பிடமாக கொண்டவர், யாழ்ப்பாணம். பேர்த்ல இப்போது 25 வருஷமாக வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பேர்த்ல டாக்டரா வேலை செய்துட்டு இருக்கிறேன். வெரி குட் வெரி குட். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேர்லாம்? எங்க எங்க அப்பா துரைராஜா, அம்மா மாதா டிவில வாலண்டியர் ஒர்க் பண்ற செலீன். எனக்கு 2 தங்கச்சி, ஒரு ஆள் ஸ்ரீலங்கால, ஒரு ஆள் சுவிட்சர்லாந்துல இருக்கிறாங்க. நாங்க எல்லாருமே மாதா டிவி தான் எங்களோட உயிர் நாடி. எங்கள் முழு குடும்பத்துக்குமே ஒரு லைஃப் லைனா இருக்குது மாதா டிவி. மாதா டிவி பற்றி நீங்க என்ன, உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு வார்த்தையில எப்படி சொல்வீங்க மாதா தொலைக்காட்சியை பற்றி? அது செம்மொழியால் இறைவனை வாழ்த்த கிடைத்த வரம். ஓ, செம்மொழியால் இறைவனை வாழ்த்த கிடைத்த வரம். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? நாங்க இந்த தமிழ் தாய்மொழியாக கொண்ட குடும்பங்கள்ல பிறக்கிறது நாங்க செய்த பெரும் பாக்கியம். உலகத்தின் முதல் மொழி செம்மொழி. அந்த அருள் திரு தனிநாயகம் அடிகளார் பன்மொழி வித்தகர். அவர் தமிழை பற்றி சொல்லும் போது ஆங்கிலம் தொடர்புக்கு, பிரெஞ்சு காதலுக்கு, ஜெர்மன் சட்டத்துக்கு என்று அவர் எல்லா மொழிகளை சொல்லிக் கொண்டு வரும்போது தமிழ் பக்திக்கு என்று சொன்னார். தமிழால் இறைவனை பாடுவது போல், புகழ்வதை போல் வேற எந்த மொழியாலுமே செய்ய முடியாது என்பது எனது கருத்து. வணக்கம் என்ற ஒரு சொல்லுக்கு கூட சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு இல்லை. அப்போ வணங்குவது, தமிழால் வணங்குவது, நாம் உண்மையாகவே கொடுத்து வைத்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டு பிறப்பதற்கு. அந்த தமிழால் இறைவனை வாழ்த்த கிடைத்த இந்த மாதா டிவி என்பது இறைவனை அடைவதற்கு மிக சிறந்த வழியாக தெரிகிறது. சூப்பர் சூப்பர், சந்தோஷம். ரொம்ப அழகா சொன்னீங்க. மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பற்றி ஏதாவது 2 கருத்துங்களால் சொல்ல முடியுமா? மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்.
அதை நான் காலையில எழுந்த உடனே எனது லேப்டாப்ல மாதா நிகழ்ச்சியை ஆன் பண்ணுவேன். வேலைக்கு போகும் மட்டும், வேலையால வந்த உடனே திருப்பி லேப்டாப், நான் தூங்க மட்டுக்கும் மாதா டிவியோட இருப்பேன். அந்த மாதா டிவி என்னை இறை சன்னிதானத்தில், இறை பிரசன்னத்தில் என்னை எப்பவுமே வைத்திருக்க உதவியா இருக்கிறது. நான் இறைவனோடு அந்த கொள்ள வேண்டிய உறவை மாதா டிவி எனக்கு எளிதாக கொண்டு செல்கிறது. உலக மாயைகள், உலக பிராக்குகளில் இருந்து என்னை விடுவித்து இறைவனோடையே என்னை இணைத்து வைத்திருக்க மாதா டிவி எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமான வரம் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். இப்போ மற்ற நீங்க நேயர்கள் எத்தனையோ உலகம் ஃபுல்லா இனிய இதயங்கள் மாதா தொலைக்காட்சி பார்க்குறாங்க, இன்னும் பார்க்காதவங்களாம் இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு மாதா டிவியை பத்தி நீங்க சொல்லணும்னா அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? நான் சொல்ல வேண்டியது, இறைவன் எங்களுக்கு அழைத்த பணி, இயேசுநாதர் எங்களுக்கு வெற்றி சென்ற பணி, உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். எங்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவித்து ஆன்மாக்களை மீட்பதுதான் எங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உரிய கடமை. அந்த கடமையை மாதா டிவி மூலம் செய்வது எங்களுக்கு இலகுவாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் நற்செய்தியை அறிவிக்கவோ ஆன்மாக்களை மீட்கவோ அதிக நேரம் செலவிட முடியாமல் இருக்கிறது. அப்போது நாங்கள் மாதா டிவிக்கு செய்கிற செப தப உதவிகள், பொருளாதார உதவிகள், நாங்கள் அந்த பணியை செய்வதற்கு எங்களை இலகுவாக இட்டு செல்கிறது. சோ நாங்கள் அந்த மறைபரப்பு பணியை, நற்செய்தியை உலகுக்கு அறிவிக்கும் பணியை செய்ய இலகுவாக்குறது மாதா டிவி. ஆகவே மாதா டிவிக்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது எங்களது தமிழர் ஒவ்வொருவரதும் கடமை. அது முக்கிய கடமை என்றே நான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான வார்த்தைகள். ஏன்னா இந்த வார்த்தைகள் நீங்க சொல்றது வழியா அதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு தூண்டுதலா இருக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. மாதா தொலைக்காட்சி பார்க்கறதுனால நான் இந்த விஷயங்கள் கத்துக்கொண்டு இருக்கிறேன், இந்த விஷயங்களை வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏதாவது சொல்ல முடியுமா? மாதா டிவி பாக்குறதால என்னென்ன விஷயங்கள்ல வளர்ந்துருக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? ஃபாதர், எனக்கு முக்கியமாக அந்த எடுத்து வாசியங்கள் நிகழ்ச்சி மூலம், நான் அது ஆரம்பத்தில் தொடக்க நூலில் தொடங்கியது. எனக்கு பைபிள் பற்றிய அறிவு அது மிக மிக பெரிய விஷயம். எனக்கு பைபிள் அறிஞர்களுடன், குருக்களுடன் கதைக்கும் போது அந்த பைபிள் விளக்கங்கள், முக்கியமாக எடுத்து வாசி அந்த ஹிஸ்டரியுடன் பின்னி பிணைந்து எங்களை 2000, 3000, 4000 வருடங்களுக்கு முன்னால் அழைத்து சென்று எங்களை அந்த 4000 வருடங்கள் வாழ்கின்ற அனுபவத்தை மாதா டிவி தருகிறது. மாதா டிவியில் நான் மிகவும் பார்க்க தவற விட முடியாத விடயம் எடுத்து வாசி. அது போல் நிறைய இருக்கிறது. பட் எடுத்து வாசி என்னை இறை வார்த்தைக்குள், பைபிளுக்குள் என்னை ஆழமாக செல்ல உதவுகின்றது ஃபாதர். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமை. இப்ப நீங்க அடுத்து ஃபிளைட்டுக்கு போக வேண்டிய என்ன ரொம்ப காலதாமத்துல நீங்க இருக்கீங்க. போர்டிங் லாஸ்ட் பர்சன் டு போர்டிங் ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றி என்ன முதலாவது கூப்பிட்டதுக்கு. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியது கடவுள் எனக்கு தந்த எனது பாக்கியம். சோ நாங்கள் எல்லாரும் மாதா டிவியோடு சேர்ந்து இறை பணி செய்வோம். நன்றி ஃபாதர். நன்றி. உங்களுக்காக நாங்க சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். நீங்களும் மாதா டிவியோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. God bless you. Take care. Thank you. God bless you all, Father. God bless you. Sorry, I hope you okay. Phone வச்சிருந்தேன். God bless you. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. ஓகே. அம்மா சிந்தியா ரொம்ப, அதாவது ஷேரிங், சாலிட் ஷேரிங் அப்படின்னு சொல்லலாம். கருத்து வந்து அவ்வளோ கருத்து செறிவுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களோடு நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உண்மைதான் உண்மைதான். அதாவது ஒருத்தவங்க ஒரு காரியத்தை குறித்து நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம். இவங்க வந்து இதை வந்து சும்மா ஏதோ முகஸ்துதிக்காக சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. அது வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. நம்மளோட அவங்க வந்து இந்த மாதா தொலைக்காட்சி என்ற ஒரு தளத்தின் வழியாக தான் நமக்கு அவங்களுக்கு ஒரு அறிமுகம். இந்த நிகழ்ச்சிகள் வழியாக, இந்த நிகழ்ச்சிகளை கண்டு இவ்வளவு தூரத்திற்கு இதை நான் உள்வாங்கி இருக்கிறேன். என்னுடைய விவிலிய ஞானம் எனக்கு வளர்ந்திருக்கிறது, என் தமிழ் அறிவு எனக்கு வளர்ந்திருக்கிறது. நான் பேசுகின்ற என் தாய்மொழியின் வழியாக என் ஆண்டவர் என்னால் புகழ முடிகிறது, பாட முடிகிறது, வணங்க முடிகிறது என்று எனக்கு அந்த ஒரு மாபெரும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று ஒருத்தவங்க மனதார உளமாற ஆன்மாவிலிருந்து அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு உண்மையான ஒரு விடயமாக இருக்க முடியும் என்பது
அவங்களுடைய பகிர்தல் வந்து ரொம்ப சிறப்பாக நமக்கு வெளிப்பட்டிருக்குது. ஏன்னா மாதா தொலைக்காட்சி இது செய்யலை அது செய்யலைன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு பகிர்வை கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அப்பா மாதா டிவிலாம் செய்தாப்பா, தமிழ் அறிவெல்லாம் வளர்க்குதா, இது கூட தெரியாமல் இருந்துச்சு, தெரியாமல் தப்பாக பேசிட்டோமேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க புரியலன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என்னன்னா வந்து அதாவது ஒரு சில தூங்குபவனை எழுப்ப முடியும், நடிப்பவனை நம்மளால் எழுப்பவே முடியாது. வாதத்திற்கு மருந்து உண்டு, பிடிவாதத்திற்கு மருந்தே கிடையாது. இது வந்து ஏதோ சொல்ல வேண்டும், என்னால் ஒரு எதிர்மறை கருத்தை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்றவங்கள்ட்ட வந்து அது நம்மளுக்கு அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் நாம் செய்வென்ற காரியம் சரியான காரியம், மக்களுக்கு தேவையான காரியம். இது வந்து கிறிஸ்துவை நம்புகின்ற நம்பிக்கையாளர்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்துவை அறியாத நம்பாத பிற நம்பிக்கையாளர்களும் வந்து பிற மறையை சார்ந்த நம்பிக்கையாளர்களும் இதே கருத்தை பதிவு செய்கின்ற பொழுது இதை விட பெரிய சாட்சி நமக்கு தேவையே. சிறப்பான சான்றுகள், சாட்சியங்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது நமது மாதா தொலைக்காட்சி. ஃபாதர், இப்போ அடுத்த காலர் நம்ம கூப்பிடலாம். ஃபாதர், ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க போலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நான் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் ஃபாதர். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. எனக்கும் உங்களை காண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பயும் நான் இதுல யூடியூப்ல உங்களை பாக்குறேன். நான் இங்க இந்த டிவில மாதா டிவி சிலைரங்கள்ல என்னிடத்துக்கு வர்றதுக்கு யூடியூப்ல உங்களோட முக்கியமா உங்களோட ஆராதனை, ஃபாதர்ஸ் ஆராதனை நான் விரும்பி நல்ல சபத்தோட பார்க்குற விஷயம். அது பாட்டா இருக்கலாம், பிரைசிங்கா இருக்கலாம், எல்லாம் மனசை தோற குருக்களுக்கு ஒரு குருவாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது பெரிய ஆறுதலா இருக்கிறது. ஸோ தேங்க்யூ வெரி மச். சூப்பர் ஃபாதர். மாதா தொலைக்காட்சி 10வது ஆண்டுல இருக்கு ஃபாதர். 10வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸோ ரொம்பவே இந்த தருணத்துல மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும் ஃபாதர்? வீட்டில் ஆலயம். வீட்டில் ஆலயம். சிறப்பு, அழகு ஃபாதர், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன் ஃபாதர் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? முக்கியமா இப்ப புலம்பெயர் நாடுகள்ல வந்து வயது முதிர்ந்தவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த குளிருக்கெல்லாம் வெளியில போய் பூசிகளுக்கெல்லாம் போக இயலாது. மற்றது போனாலும் இங்கிலீஷ் மாசத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அருட்சின்னு சொல்லி ஒன்று அவங்களுக்கு அவங்க மொழி பிரச்சனையால பெற்றுக்கொள்றதில்ல அவங்க. அப்ப ஏதோ ஒன்று பார்க்கிறோம் மாறோம்னு சொல்லி அப்படி முக்கியமா இந்த புலம்பெயர் நாடுகள்ல இலங்கையில இருந்து முக்கியமா நான் இலங்கை தமிழ் மக்களுக்கான வேலை செய்யறேன். யுத்தத்தின் காரணமாக பெரும் தொகையாக வந்திருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது வந்து மாதா தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகள். அவையில இந்த தாங்கள் ஊரில பெற்றுக்கொண்ட அதே ஆன்மீகத்தை, தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக அந்த அனுபவத்தை தக்க வச்சு கொள்றதுக்கு மாதா தொலைக்காட்சி இந்த ஒரு வகிபாகம், அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கொடை. சூப்பர் சூப்பர் ஃபாதர், அழகா சொன்னீங்க. எல்மோ வந்து லண்டன்ல அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சாப்ளினா இருக்கிறாரு. ஸோ ஃபாதர்கிட்ட தான் 2020 இல்லைங்க இல்லையா, கொரோனாவுக்கு முன்பு கரெக்டாக அந்த கொரோனா சமயத்தில் அங்கேருந்து கொஞ்சம் காய்ச்சலோடு அப்படியே அங்கேருந்து வெளியேறி வந்தேன். ஃபாதர்கிட்ட ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிட்டாங்க அந்த சமயத்தில். அப்போ லண்டன் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது அந்த நேரத்தில். மற்ற நாடுகளெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்த சூழலில் லண்டன் இயல்பாக இருந்தது. மக்கள் எல்லாருமே வந்து கோயில் ஆலயத்துக்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அந்த தபசு காலத்துக்கு நான் அங்கே போயிருந்தேன், மக்கள் எல்லாம் சந்தித்தேன். ஃபாதர் வந்து இஸ் நேச்சர் இஸ் வெரி ரொம்ப விருந்தோம்பல் படைத்தவர். அதே சமயத்தில் நல்ல பக்தி பாடல்கள் வந்து நல்லா பாடுவார். அதே மாதிரி வந்து மறையுரை, அவருடைய மறையுரை ரொம்ப அற்புதமாக நம்ம அந்த கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சிங். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஃபாதர் ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அவர் வந்து நல்ல மக்கள் மத்தியில் வந்து எல்லாரையும் ரொம்ப நல்ல அழகாக அரவணைச்சு. ஏன்னா அவர் ஏறக்குறைய ஒரு 20-30 இடங்களுக்கு பூசைக்கு போவார். பல இடங்களில் மக்கள் அங்கங்கே சின்ன சின்ன 50 பேர் 100 பேர் கூடுவாங்க. எல்லா இடத்துக்கும் வந்து எந்த இதுவும் சுற்றிக்கிட்டே இருப்பார், ரவுண்டில் போயிட்டே இருப்பார். ஸோ வெரி இன்ஸ்பைரிங் ப்ரீஸ்ட் அவர் வந்து ஃபார் எல்மோ ஃப்ரம் யாழ்ப்பாணம் டைசிஸ். அந்த ஒரு ரெண்டு ஏறக்குறைய ஒரு 15 நாள் இருந்தேன் ஃபாதர் கூட.
உண்மையாகவே அதுல ஒரு ஆண்டவட்ட கை ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா ஃபாதர் வந்து ஃபாதர்ட்டாங்க சொன்னாங்க, டன்னாள் தங்குங்க ஃபாதர், இன்னும் உடனே உடனே வலிக்கிறார் ஃபாதர். அப்ப நாங்க சொன்னோம், ஃபாதர் நீங்க கொஞ்சம் நின்றுட்டு போங்கன்னு சொல்லி, இல்ல நான் இன்றைக்கு போகணும்னு ஃபாதர் நின்றார். அப்ப நாங்கள் எங்களுக்கு ஃபாதரோட விருப்பம் இல்லை, ஆனா அது ஒரு ஆண்டவட்ட சித்தம். போன அடுத்த நாள் ஃபிளைட் கேன்சல் பண்றாங்க. நின்றுந்தாருன்னு சொன்னா ஒரு 3-4 மாசத்துக்கு இந்தியாவுக்கு வந்து பணியை செய்திருக்கல. அந்த சேர்ந்து நாங்களே பயந்துகிட்டு தான் இருந்தோம், எப்படி வரப்போறாரு அப்படின்னு. வந்தோடனே எங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு, அப்பா நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டாருப்பா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் தான். ஸோ மாதா தொலைக்காட்சி பார்க்கறதுனால மக்கள் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிறாங்க, நிறைய விஷயத்துல வளர்றாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் ஃபாதர்? அதாவது இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கைன்னு சொல்றது வந்து வெளியில கணக்கிடங்கள்ல பிழையாக புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது மக்கள் மத்தியில. இப்ப நாங்கள் எங்கட இந்த கத்தோலிக் ஃபெய்த்ன்னு சொன்னா என்னன்னு சொல்லி தெரியாமல் மேலோட்டமாக சாதாரண மக்கள் வழிபாட்டு முறைகளை வச்சுக்கொண்டு இவங்க இப்படித்தான் என்று சொல்லிற ஒரு போக்கொண்டு வெளியில எல்லாம் இன்னைக்கு பரவலாக பல இடங்கள்ல இருக்குது. ஆனா அந்த மத தொலைக்காட்சியில வந்து நாங்கள் எதை விசுவசிக்கிறோம், எதை நாங்கள் நம்புறோம், அதனுடைய ஆழங்களுக்குள்ள நாங்க போய் தனியொரு வழிபாட்டு மார்க்கமாக மாத்திரம் இல்லாமல் இது ஒரு எங்களுடைய அனுபவமாக, முக்கியமாக நீங்க இந்த மிஷனரிஸ் மேருடைய அனுபவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு பிறரன்பு பணிகளாக இருக்கலாம், எல்லா ஒட்டுமொத்தமான அந்த ஒரு நம்பிக்கையின் பல்வேறு படிமானங்களை கொண்டு வருகிற பொழுது எங்களோட சாட்சிய வாழ்க்கைய வந்து முன்னிறுத்துறதாக அந்த மாதா குழுமத்தை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வர மாதிரி எனக்கு தெரியுது. அது ஒரு பெரிய ஒரு முக்கியமாக எத்தனையோ மக்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துறதுக்கு, தளம்பலற்ற பக்தி மார்க்கத்தை கடந்து வாழ்வின் அனுபவங்களுக்குள்ள நம்பிக்கைய கொண்டு போறதுக்கு மாதா தொலைக்காட்சியினுடைய வகிவாகம் அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இன்றைக்கு பொழுதுபோக்குகள் அல்லது இன்றைக்கு என்டர்டைன்மெண்ட்ஸை மட்டும் மையமாக கொண்டு இயங்குகிற ஒரு பெரிய ஒரு ஹெடோனிஸ்டிக் கல்ச்சருக்கு மத்தியில இன்னைக்கு நாங்கள் ஒரு மனசு கஷ்டமா இருக்குது, ஒரு ஆறுதல் வேணும் என்று சொல்லி ஒரு சேனலுங்களுக்கு இருக்குது, நாங்க செபிக்கிறதுக்கு ஒரு சேனலும் இருக்குது என்று சொல்லி போகக்கூடிய ஒரு வழியையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது பெரிய வரப்பிரசாதமா தான் நான் பார்க்கிறேன், கடவுள் ஒரு பெரிய கொடையாக. சூப்பர் ஃபாதர், ரொம்ப அருமையா அழகா சொன்னீங்க. அதிகமா மக்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒரு சிலது நீங்க வருஷப்படுத்தலாமா? பெரும்பாலும் நான் கேள்விப்பட்டதுக்கெல்லாம் முதலாவது வந்து அவர்கள் திருப்பலியைத்தான் அதிகமாக சில நேரங்கள்ல திருப்பலி நீங்க கேட்க லைவ்ல நீங்க இதுல போடிக்க பாக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சபங்கள், மற்றது ஆராதனை, அதுக்கு பிறகு வாழ்க்கை அனுபவங்கள். முக்கியமாக திருப்பலிக்கு பிறகு நான் பார்க்கிற அளவில் அந்த குருக்களுடைய ஆராதனை இன்றைக்கு பெரும்பாலும் பெறால அது ஒரு ஆன்மீக அனுபவத்தோட பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிற ஆராதிக்கின்ற பொழுது இன்றைக்கு அது மக்களுக்கு ஒரு தேவையா இருக்கு, தாங்களோட சேர்ந்து அந்த ஆராதனைகளை கொண்டு போகுது. அதுவும் இன்றைக்கு யூடியூப் எல்லா ஊடகங்களுக்குள்ளேயும் நீங்க கஷ்டப்பட்டு அதை மக்களுக்கு அது கிடைக்க வேணுமென்றதுக்காக வேண்டி நீங்க செய்யறது முயற்சி வந்து பலரை வந்து ஆண்டோட பக்கம் கொண்டு வர்றதுக்கு வந்து பெரிய உதவியா இருக்கு. சிறப்பு ஃபாதர், சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மையிலே இது மாதிரி நீங்க சொல்லும் பொழுதும் உங்களுடைய கருத்துக்களும் எங்களுக்கு தெரியுது, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆதரவுகள் கிடைக்கும் பொழுது நிறைய வேலைகள் செய்யணுங்கிற உற்சாகமும் எங்களுக்கும் எங்கள் கூட இருக்க பணியாளர்களுக்கும் பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபாதர். நிச்சயமா நிச்சயமா. நாங்கள் ஒன்று அந்த பைபிள்ல இந்த ஆண்டோட வார்த்தை சொல்ற மாதிரி உங்களை நினைவு பொழுதெல்லாம் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்ற அந்த வசனத்தை தான் அடிக்கடி நான் யோசிக்கிறது. என்னென்று சொன்னால் இது வந்து உங்களுடைய ஒரு தனித்துவமான வேலை என்று சொல்லுவதை விட ஆண்டவர் இந்த காலத்துல உங்களை பயன்படுத்துறார் ஒரு பெரிய ஒரு கோடி மக்களுக்கு வந்து. உதாரணமாக உலகெல்லாம் பரவி இருக்கிற தமிழ் மக்கள், அந்த ஆண்டோட வார்த்தை ஒரு இடத்துல சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் உலகெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அதுக்கான ஊடகங்கள், அதுக்கான எல்லா மூலங்களையும் ஆண்டவர் திறந்திருக்கிறபடினால இன்னைக்கு மாத தொலைக்காட்சி வந்து தனியே ஒரு நாட்டுக்கு மாத்திரம் இல்லாமல் உலகம் முழுவதற்கு
எங்கெல்லாம் மக்கள் சரி வாழ்றாங்களோ, யுத்தத்தின் நிமித்தமாக, பொருளாதாரத்தின் நிமித்தமாக, அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சூப்பர் ஃபாதர். பாரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபாதர்? முதலாவது லண்டன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியத்திலிருந்து வாழ்த்துக்கள். இறைவன் உங்களை எப்பயுமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷம் ஃபார் எல்மோ. ஸோ அங்கே ஃபார் ரெக்ஸான் ரொம்ப விசாரிச்சோம்னு சொல்லுங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் அவருடைய அந்த குடும்பத்தாரை ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம், அவங்களையும் ரொம்ப நாங்கள் விசாரிச்சோம்னு சொல்லுங்க. மக்கள் எல்லாம் விசாரித்தோம், அவங்களுக்காக எல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக மக்கள்கிட்ட சொல்லி மன்றாட சொல்லுங்க எங்களை மாதா தொலைக்காட்சி. நிச்சயமாக இந்த 10 வருஷத்துக்கு இல்ல 10 வருஷம் ஆண்டவர் உங்களை சுமந்து வந்த அந்த நாட்களுக்காக நானும் உங்களோட சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இதுக்கு பின்னால் இருக்க அந்த கடினமான உழைப்பு, உங்களுடைய தியாகம், உங்களுடைய அர்ப்பணிப்பு, அது முக்கியமாக குருக்களாக நானும் உங்களை குருவா இருக்க அப்படின்னால உங்களோட தியாகமும் சாக்ரிஃபைஸும் எனக்கு தெரியும், எவ்வளவு தூரம் நீங்க அதை கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லி. இறைவன் நிறைவாக இன்னும் உங்களை ஆசீர்வதிப்ப, நல்ல உடல் சுகத்தையும் உங்க எல்லா குழுமத்துக்கும், மாதா டிவியில வேலை செய்யற எல்லாருக்கும், திரைமறை காயாக இருந்து உங்களுக்கும் உங்களோட கைகோத்து நிற்கிற சகலரையும் ஆண்டவர் இந்த நாட்களுக்குள்ள விசேடமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நானும் என்னுடைய தமிழ் கத்தோலிக்க லண்டன் குழுமம் சார்ந்த அனைவரும் உங்களுக்கு ஆண்டி நாங்க பிரார்த்திக்கிறோம். wish a very happy anniversary. 10th Thank you father. Thank you father. Stay with us. Thank you father. Thank you father. So kind of you. Thank you. இனி இதயங்களே, இன்றைய நாளிலே மீண்டுமாய் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது இனி இதயங்களை நாம் சந்தித்தோம். அவருடைய கருத்து பரிமாற்றங்கள், அனுபவங்களை நாம் கண்டு வியப்படைந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு இந்த மாதா தொலைக்காட்சி வெளிநாடுகளிலே இருக்கின்ற மக்களுக்கு உறுதுணையாக, வழிகாட்டியாக, ஒரு ஆன்மீக களஞ்சியமாக, ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கோயிலாக இந்த மாதா தொலைக்காட்சி, இந்த தலம் அமைந்திருக்கிறது என்று அவர்கள் பகிர்ந்து கொண்டது இது நமக்கும் ஒரு பெரிய சாட்சியமாக அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே அவர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம், கடவுளுக்கு நன்றி சொல்வோம். 10 ஆண்டுகளை கடந்து இது 11வது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கோம் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க கடவுளின் பராமரிப்பு. அதே நேரத்தில் உங்களுடைய அன்பு, உங்களுடைய தியாகம், உங்களுடைய ஜெபம். தொடர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சியை தாங்குவது நமது கடமை. இதை நமது வருகின்ற சந்ததிக்கும் நமது பிள்ளைகளுக்கும் இதை நாம் சொல்லித்தர வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி சொல்லும் இந்த தருணத்திலே ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் வழியாக நல்ல காரியங்களை, நியாயமான காரியங்களை, உண்மையான காரியங்களை, நேர்மையான காரியங்களை, அன்பை விதைக்கின்ற காரியங்களை, ஒற்றுமையை வளர்க்கின்ற காரியங்களை எல்லாம் நாங்கள் இந்த ஊடகத்தின் வழியாக, நாங்கள் மட்டுமல்ல இந்த உலகத்திலே ஊடகத்தை பயன்படுத்துகின்ற ஒவ்வொருவரும் இதில் இருந்து முனைந்து செயல்பட உமது ஆவியாருடைய வல்லமையை இவர்களுக்கு நிறைவாக கொடுத்திடணும். இந்த உலகிலே இந்த ஊடகம் உண்மைக்காகவும் அன்புக்காகவும் மட்டுமே செயல்படுகின்ற, மக்களை ஒருங்கிணைக்கின்ற, அன்பு பாதையில் வழிநடத்துகின்ற ஒரு தலமாக அமைந்திட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது ஞானத்தையும், உமது வல்லமையும், உமது நிறைவான அன்பையும் எங்களுக்கு நிறைவாக கொடுத்திடணும். எங்கள் அன்பு தெய்வமே, குறிப்பாக இந்த மாதா தொலைக்காட்சியிலே பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்நாளும் வழி நடத்த முடியாது கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையை உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுகளம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஸோ தேங்க்யூ ஃபாதர். கடந்த வாரங்களில் ஒரு புதுமையான அனுபவங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியாவில் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் நெஞ்சங்களை சந்தித்து பேசும்பொழுது ஒரு விதமான அனுபவமாக இருக்கும். இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அனுபவத்தை கேட்கும்போது ஒரு புதுமையாக, ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. எல்லா தமிழ் மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சாதனமாக மாதா தொலைக்காட்சி அமைந்திருக்கிறது. இது கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இதை இணைப்பதற்காக பல்வேறு நபர்கள் வெளிநாடுகளில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் இருக்கக்கூடிய பிஸி ஷெடியூலில் கூட உழைத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையிலே அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்கணும், நன்றி சொல்லணும். அதனால் இந்த ஒரு நபர்களை எல்லாம் நமது மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தி வைத்ததற்காக மிக்க நன்றி ஃபாதர். உங்களுடைய கருத்துக்களையும்
இதன் வழியாக எங்களுக்கு தெரிவித்து உற்சாகப்படுத்தியதற்காக நன்றி ஃபாதர். இப்போ நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, கடந்த வாரங்களிலே அயல் நாட்டில் வாழக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களை சந்தித்தோம், உறவாடினோம், உரையாடினோம், புதிய அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். இது வெறும் அனுபவங்கள் மட்டுமல்ல, சாட்சிய பகிர்வுகள். இது எதற்காக? மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்காக, நாம் இணைந்து இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக. ஆகவே தொடர்ந்து இணைந்திருப்போம். ஒரு மாதா தொலைக்காட்சிக்காக எப்பொழுதும் ஜெபித்திடுவோம், தாங்கி பிடித்திடுவோம். மீண்டும் இன்னும் பல அன்பர்களோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி